ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்சமான ரெசிபின்னு சொல்லலாம். எத்தனை ஐட்டம் செஞ்சாலும் கண்டிப்பாக அவல் ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. வாங்க இது செய்கிறதுக்கு என்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், வெல்லம் எடுத்திருக்கேன் அரை கப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் அளவுக்கு அவல், 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையும் இது போல் போட்டு வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து வறுத்து வச்ச நெய்யிலே வந்து அவளையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதாவது அவல்லையே வந்து 2 டைப் ஆஃப் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சிகப்பு அவல், ஒன்று வந்து வெள்ளை கலரில் இருக்க அவல். இது வெள்ளையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திக்னஸ் அதிகமாக இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து சாஃப்டாக இருக்கிறது எடுத்திங்கன்னா நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கிட்ட லேட் ஆகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. இப்போது இது நல்லா வறுத்தாச்சு. ஒரு மிக்சியில் போட்டு நம்ம இப்போ வந்து அரைச்சிக்கலாம். அது கூடவே வெல்லத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே கூட டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் வந்து பெருசாக இருக்கிறதுனால இதில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ அடுத்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டேன். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பால் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் பாருங்கள், நான் லைட்டாக தான் தெளித்தேன். எனக்கு அதுவே கரெக்டாக வந்துருச்சு. லட்டு பிடிக்கிற ஷேப்புக்கு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து எம்மியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணுற ரெசிபி இது. நீங்களும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.